ஹலோ 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 டாக்டர். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. திவ்யா உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய ரெயின்போவில் யார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தையொட்டி நுரையீரல் நிபுணரான டாக்டர் ஜி.கே. பாலாஜி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ரெயின்போ எஃப்எம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஓகே டாக்டர். டாக்டர், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நார்மலே ஒரு கவுண்டர் கொடுத்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். புண்பட்ட இதயத்தை புகையிலை விட்டு ஆற்றுவேன்னுவாங்க. ஆனால் அது உண்மையாகவே ஒரு பொய்யான விஷயம் தானே? ஆமாம், இன்னும் புண்ணாக தான் போகுமே தவிர அது ஆறி போகாது. புண்பட்ட இதயத்தை தயவு செய்து புகை விட்டு ஆற்றாதீங்க, மேலும் தான் புண்ணாக போகும். ஓகே. ஸோ புகையிலை பற்றி தான் டாக்டர் கிட்ட பேச போகிறோம். டாக்டர், புகைப்பிடித்தல் நுரையீரலை எப்படியெல்லாம் பாதிக்கும்? ஸோ புகைப்பிடித்தல் இப்போ ஸ்மோக்கிங் என்ன பண்ணுன்னா, லங்ஸில் இருக்க டிஷ்யூஸை போயிட்டு எப்படி நம்ம ஒரு காயம் அடிபட்டதுன்னா ஒரு காயம் உண்டாக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த புகை போயிட்டு ஒவ்வொரு திசுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக காயப்படுத்த ஆரம்பிச்சிடும். காயப்படுத்த ஆரம்பித்தா அதிலிருந்து நிறைய சளியை உருவாக்கும், மூச்சு திணறலை உருவாக்கும், கேன்சர் போன்ற நோயை உருவாக்கும். ஸோ இட் மேக்ஸ் இன்ஜுரி டு த டிஷ்யூஸ் ஆஃப் த லங். ஸ்மோக்கிங்கில் இருக்கிற ஏகப்பட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் அதில் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய லங் டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்ணதுனால வர பாதிப்புகள் நமக்கு ரொம்ப நிறையா இருக்கும். ஓகே டாக்டர், நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கேருந்து? வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ஓகே நேயர்களே, நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். 29860038 அல்லது 2952205554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே டாக்டர், ஒரு நாளில் ஒரு சிகரெட் மட்டும் பிடிச்சா போதும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? ஒரு நாளில் ஒரு சிகரெட் பிடிச்சா போதும்னா கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை ஆட் பண்ணாலும் இல்லை மொத்தமாக விஷத்தை ஆட் பண்ணாலும் விஷம்தான். அதனால் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டு வர்றதும் ஆபத்து தான். ஸோ புகையிலை இல்லை குடிப்பழக்கம் எதுவாக இருந்தாலும் சுத்தமாக விட்டுறது தான் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஓகே டாக்டர். வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து? நேர்கள் ட்ரை பண்ணுறாங்க, லைன் தான் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே நேர்கள், நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தாராளமாக டாக்டர் கிட்ட கேட்கலாம். நம்ம கூட புகையிலை பற்றி பல விஷயங்கள் பேசுறதுக்காக நுரையீரல் நிபுணரான டாக்டர் ஜி.கே. பாலாஜி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், லைனில் இருக்கீங்க, கேட்குதா? கேட்குது. ஓகே டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. புகை நமக்கு எதிர்க்க உள்ளவங்க பிடிச்சி நம்ம முன்னாடியே பிடிக்கிற மாதிரி இருக்கு சார். அந்த காற்றெல்லாம் நமக்கு தான் சுவாசிக்கிறோம். அதுக்கு எந்த அளவு நம்ம பாதிக்கப்படுவோம் சார்? பாசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க. இந்த பாசிவ் ஸ்மோக்கிங் மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல பாதிப்பை உண்டாக்கும். எப்படி ஸ்மோக்கிங் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு மாதிரியே இந்த ஸ்மோக் பண்ணி வெளியில் விடுறவங்க பக்கத்தில் இருந்து ஒரு டீ கடையில் தொடர்ந்து வேலை செய்கிறவங்களோ இல்லை அந்த கடையில் இருக்கிறவங்களோ இல்லை பொது இடத்துல ஸ்மோக் பண்ணி நம்ம அதை சுவாசிக்கிற நேரத்துலேயோ வீட்டில் இருக்கும்போது குழந்தைகள், அதாவது அப்பா பிடிப்பார், குழந்தைகள் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, இப்போ இவங்கெல்லாம் அதை சுவாசிக்கிறதுனாலையோ கண்டிப்பாக அதே அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தொடர்ந்து அவங்க சுவாசிக்கும் பட்சத்தில் அதே அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எஸ்பெஷலி இந்த கேன்சர் போன்ற நோய்களை கூட அது உருவாக்கும். சிஓபிடி, பிராங்கைட்டிஸ், தொடர்ந்து இன்ஃபெக்ஷன் வர்றது, நுரையீரல் இன்ஃபெக்ஷன் வர்றது, இது எல்லாத்துக்குமே அது வழிவகுக்கும். அதனால் பாசிவ் ஸ்மோக்கிங், அதாவது ஸ்மோக் பண்ணி மற்றவங்களுக்கு விடுறதும் ஆபத்து தான். அப்புறம் அவங்க இருமிக்கிட்டே இருக்காங்க சார், அது நம்மளை பாதிக்குமா சார்? அவங்க இரும்பிக்கிட்டே இருக்கிறது சில நேரத்தில் இன்ஃபெக்ஷனால் இருந்ததுன்னா அது உங்களுக்கும் பரவும். இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வெறும் சிகரெட் பாதிப்புனால ஒரு 2 டைப் இருக்குது. இன்ஃபெக்ஷனாலையும் அவங்க தொடர்ந்து இருப்பலாம், இல்லை சிகரெட் பாதிப்புனாலையும் தொடர்ந்து இரும்பலாம். சிகரெட் பாதிப்புனால இருக்கும்போது அது அவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்கும். பட் அது இன்ஃபெக்ஷனால் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரும் பட்சத்தில் வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை அவங்கள சார்ந்தவங்களுக்கோ அது பரவும். நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து? ஓகே டாக்டர், பாசிவ் ஸ்மோக்கிங் பற்றி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த சிகரெட் அப்புறம் வேப்பிங் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது வந்து பாதுகாப்பானதா டாக்டர்? சிகரெட் ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்த விஷயம்தான் சிகரெட். பட் அதுலேயுமே கெமிக்கல்ஸ், நிறைய கெமிக்கல் ஃபார்மேட், கிளைகால், நிக்கோட்டின்ஸ் இதே தான் இருக்குது. ஓகே. ஸோ சிகரெட் ஸ்மோக்கிங் மாதிரியான பாதிப்புகளை அதை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி வந்து இந்த சிஓபிடி மாதிரி விஷயங்கள் கொடுக்கறதுக்கும், நுரையீரல் கேன்சர் மாதிரி விஷயங்கள் கொடுக்கறதுக்கும் அது நிறைய பாதிப்புகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனை பற்றிய ஸ்டடீஸ் இன்னும் வர வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறதுனால அதை பற்றினுடைய ஆராய்ச்சிகள் இன்னும் வர வேண்டியது இருக்குது. பட் அந்த கண்டென்ட் உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம், அதில் இருக்கிற கெமிக்கல்ஸும் நிக்கோட்டின்ஸும் இதே பாதிப்பை ஏற்படுத்துறது, பர்டிகுலராக ஹார்ட்டுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு, நரம்பு மண்டலத்துக்கான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஓகே டாக்டர், நேர் இருக்காங்க. வணக்கம், யாருங்க? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஊர் பக்கம் சுந்தரேசன் மேடம். சார் கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? சத்தமாக பேசுகிறேன். ஊர் பக்கம் சுந்தரேசன். சுந்தரேசன் டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. கேட்குங்க மேடம். வணக்கம் சுந்தரேசன் சார், சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். இல்லையா, நுரையீரலில் வந்து கடி ட்ரை ஆகிடுச்சுன்றாங்க. அதை அப்படி இருந்தால் அதை ரிமூவ் பண்ண முடியாதா, காப்பாற்ற முடியாதா? சரி, என்ன சளி அப்படிங்கிறது இருக்குது. நுரையீரலில் சளி வர்றது நூற்றுக்கணக்கான சளி டைப் இருக்குது. அதில் வந்து ஒய்ஃபு தான் சார் இறந்துட்டாங்க, அதை பற்றி கேட்கலான்ட்டு. அதில் வந்து நம்ம வந்து நிறைய டைப், அவங்களுக்கு என்ன டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கலாம். என்டோஸ்கோப்லாம் போட முடியாதுன்ட்டாங்க அவங்க இறக்கும் போது. அதனால் அதுக்கு எதாவது சால்வேஷன் எதுவும் இல்லைங்களா சார்? இல்லை, அது என்ன கிருமின்னு சொன்னாங்களா, எதனால என்ன பாதிப்புன்னு சொன்னாங்களா? சளினால தான், சளி வந்து ட்ரை ஆயிடுச்சு, ரிமூவ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஒருவேளை நிமோனியா மாதிரி சளி, கொஞ்சம் ஃபேட் நிமோனியா மாதிரி சளி ஒரு உடனே உடம்பு ஃபுல்லாக பரவி இருந்ததுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கிரிட்டிக்கலாக இருந்திருக்கும் சார், காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே டாக்டர், தேங்க்யூ. கண்டிப்பாக அவருடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும். டாக்டர், சின்ன வயசுலேயே இந்த புகைப்பிடிக்கிறதுக்கான பழக்கம் அதிகரிக்கிறது, ஏன் டாக்டர் இப்படி? இது பியர் குரூப், அதாவது ஃப்ரெண்ட்ஸ்னுடைய என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு அவங்க எடுக்கும்போது, முதல் சிகரெட்டை பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது சிகரெட்னு பற்றி சுவைன்னு தெரிஞ்சு இல்லை, ஒரு ஸ்டைலுக்காகவோ அந்த பியர் குரூப் என்ஜாய்மெண்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகவோ அதை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எடுத்த உடனே என்ன பண்ணும், அதில் உள்ளே இருக்கிற நிக்கோட்டின் பார்த்தீங்கன்னா அந்த டோப்பமைன் அப்படின்னு ஒரு கெமிக்கல்ஸ், அந்த டோப்பமைன் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு சந்தோஷமான ஒரு மூடு எலிவேஷன் மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொடுக்கும். ஸோ ஒரு நார்மலாக கொஞ்சம் டல்லாக இருந்தோம்னா அது மூடு, நம்ம சிரிக்கும் போதே அந்த டோப்பமைன் நிறைய செக்ரேட் ஆகும். ஸோ நம்ம ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். இதை வந்து நம்ம நேச்சுரலாக சிரிக்கிறதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியலாக இதை க்ரியேட் பண்ணும். ஸோ அவங்க அதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்லா இருக்கேன்னு அவங்க அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பியர் குரூப் என்ஜாய்மெண்ட் பிகேம்ஸ் அடிக்ஷன். அது வந்து ஒரு ஜாலிக்காக ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு பெரிய அடிக்ஷன் ஆகும். அந்த அடிக்ஷன் அவங்களுடைய ஹெல்த்துக்கு பாதிக்கிற ஒரு விஷயமாகவும் மாறிடுது. ஓகே ஓகே டாக்டர். டாக்டர் நேர் இருக்காங்க. வணக்கம், யாருங்கிறது? ஹலோ, வணக்கம். பிரியாநகர் சந்திரன் பேசுறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சந்திரன் சார், சொல்லுங்க. டாக்டர் வணக்கம் சார். டாக்டர், எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஸ்மோக்கிங் பண்ணியிருந்தேன். ஓகே. ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்போது விட்டுட்டேன். 10 வருஷம் ஆகிப்போச்சு. சரி. ஒரு கொரோனா வந்தது, லங்ஸ் பாதிச்சுப்பட்டது. சரி. பாதிக்கப்பட்டது. அப்போது லங்ஸில் சளி வந்துங்குது. இந்த ஸ்மோக்கிங் நீங்கள் விட்டு எத்தனை வருஷம் சிகரெட் பிடிச்சிருப்பீங்க சந்திரன் சார்? நான் 9th ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் இருக்குமா? இருக்கும், 30 வருஷம். அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு குறையிறதுக்கே கிட்டத்தட்ட இன்னொரு 10-20 வருஷம். அது சிகரெட் அத்தனை வருஷம் பிடிச்சிருந்தீங்கன்னா அதனுடைய பாதிப்பு நுரையீரல் கம்ப்ளீட்டாக அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். 10 வருஷங்கள்னாலும் இன்னும் வருஷங்கள் கடக்கணும், அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு. இப்போ எனக்கு 62 ஆயிப்போச்சு டாக்டர். சரி, இப்போ இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு அடிக்கடி சளி இருமல் வருது அப்படின்னா அது வராமல் தடுக்கிறதுக்கு தடுப்பூசி இருக்கு. நிமோனியா தடுப்பூசி, அது மாதிரி ஃப்ளூ தடுப்பூசின்னு சொல்லுவாங்க. இந்த நிமோனியா ஃப்ளூ தான் வந்து வருஷம் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற
அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிற கிருமிகள். ஸோ அந்த தடுப்பூசிகள் போட்டுக்கிட்டிங்கன்னா இதுக்கான இன்ஃபெக்ஷன் ரேட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் கொஞ்சம் சிவியராக இருக்கிற ரேட்டும் கொஞ்சம் நல்லாவே குறையும். அதே மாதிரி பொதுவாக வந்து பொது இடங்கள், ஒரு திருமணமோ இல்லை வந்து கோயிலோ அந்த மாதிரி இடங்களில் போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏற்கனவே உங்கள் லங்ஸ், நுரையீரல் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ அதனால் சாதாரண இன்ஃபெக்ஷனும் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். தடுப்பூசிகள் போட்டுக்கோங்க, மாஸ்க் அணிஞ்சுக்கோங்க. இப்போ புகைனா மற்ற வேறு யாராவது சிகரெட் பிடிக்கிறாங்க, இல்லை வீட்டில் ஏதாவது ஹோமம், வீட்டில் அடுப்பு, அந்த மாதிரி இதுலேருந்தும் கொஞ்சம் தள்ளி இருங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ, யாருங்கிருந்து? வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். டாக்டர் இருக்காங்க, பேசுறேங்க சந்திரசேகர். டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். முதல் கேள்வி, இந்த நுரையீரல் தொற்று இது வந்து ரொம்ப ரேர் கேசஸ்ல சிலருக்கு தான் வரும் அந்த கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ நுரையீரல்ல தொற்று ஏற்படுவதற்கு என்ன காரணம், அது ஒன்றும். டாக்டர், இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த லங்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது பாதிப்புனாலதான் அது ஆஸ்மாவாவே வெளிப்படுது, அந்த சுவாச குழாயினுடைய இதுன்னு. அதுல வந்து பஃப் மாதிரி சிலருக்கு எடுத்துக்கிறாங்க டாக்டர். ஸோ அந்த பஃப் எடுக்கிறது அப்படிங்கிறது லைஃப் லாங்கும் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எது காரணம்? அந்த பஃப் வந்து லங்ஸ்ல என்ன பண்ணும், சோ தட் அதை எடுத்துக்கிட்டாதான் அவங்க லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா லீட் பண்ற மாதிரி இருக்கும். இதை பத்தி கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்கள் சொல்லுங்களேன். ஆமாம், இப்போது இந்த ஆஸ்மா என்ன, அதில் நிறைய டைப் இருக்குது. இன்ஃபெக்ஷன், வீசிங், ஆஸ்மா வேறு, வீசிங் வேறு. வீசிங்கிறது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனால் வரலாம். இப்போ வந்து சில பார்த்திங்கன்னா தொழிலாளிகள் இந்த க்ளீன் பண்ணுறதுக்காக போவாங்க உள்ள, ஒரு தொட்டி அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது திடீர்னு மூச்சு அடைச்சி வெளியில் வருவாங்க. பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து ஒரு ஹைப்பர் ரெஸ்பான்சிவ்னஸ், ஒரு பெரிய அலர்ஜி கொடுத்துரும். ஸோ அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வீசிங் மாதிரி தொந்தரவு ஏற்படுது. அப்புறம் நம்ம அதை சரி பண்ணுறோம். இதுவே ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு அது தொடர் நிகழ்ச்சியாக நடக்கும். ஒரு சாதாரண தூசு ரோட்டில் போகும்போது நமக்கெல்லாம் ஒத்துக்குதுன்னா அவங்களுக்கு ஒத்துக்காமல் போகும். ஏன் ஒத்துக்காமல் போகுது? ஜெனட்டிக் நேச்சர். ஒரு சிலர் கருப்பாக இருக்காங்க, ஒரு சிலர் சிவப்பாக இருக்காங்க. இது எதனால அப்படின்னும் போது அது ஒரு ஜீன் நேச்சர். அந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் நேச்சர் மாதிரி அவங்களுக்கு அந்த ஜீனில் இருக்கிற சேஞ்சஸ்னால இந்த தூசு, மாசு, புகை இதெல்லாம் படும்போது அவங்களுக்கு அது ஒவ்வொரு தடவையும் அது படும்போது நுரையீரலை அது அந்த நுரையீரல் பாதை, சுவாச குழாயை சுருக்கிடும். ஸோ நார்மலாக போகிற பாதை ஒரு 10 மில்லிமீட்டர் இருக்குன்னா அது ஒரு 2 மில்லிமீட்டர் ஆகிடும். அப்படி போகும்போது காற்று சரியாக போகாது, நம்ம சுவாசிக்கிற காற்று போகலைன்னா மூச்சு. அதுதான் எக்ஸாக்ட்லி நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. இந்த பஃப் எடுக்கும்போது அது மறுபடியும் அதை நான் 2 மில்லிமீட்டர்லேருந்து ஒரு 5 மில்லிமீட்டராவோ 6 மில்லிமீட்டராவோ பெருசாகும். அப்போ காற்று நமக்கு போகும். ஸோ இப்படி ஜெனட்டிக்காக இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஒரு சுகர் வந்தவங்க வாழ்க்கை ஃபுல்லாக டிபி சுகர் மாத்திரை போடுறாங்களோ, பிபி வந்தவங்க போடுறாங்களோ, அது மாதிரி இவங்க தொடர்ந்து கொஞ்சம் தேவைப்படும் போதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது சுகர் மாதிரி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எப்படி சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த ஆஸ்மாவை இந்த பஃப் மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணி நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். உங்களுடைய ரெகுலரான வாழ்க்கையை அது வந்து பாதிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அதில் செஞ்சுக்கலாம். நுரையீரல் தொற்று டாக்டர், அது ஏன் ஏற்படுது? நுரையீரல் தொற்று இன்ஃபெக்ஷன் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நுரையீரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோவிட் டைமில் கோவிட் தவிர வேறு எந்த இன்ஃபெக்ஷனும் வரலை. நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கோவிட் தான் அதிகமாக பரந்துச்சு. ஏன்னா அதனுடைய ஸ்ப்ரெட்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, மற்றதெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா 3 விஷயம் நம்ம அப்போ பண்ணோம். கை அடிக்கடி கழுவணும், பொது இடங்களில் கூடுறத வந்து அவாய்ட் பண்ணோம், மாஸ்க் போட்டுக்கிட்டோம். ஸோ இந்த 3 விஷயங்கள் பண்ணாலே நுரையீரல் தொற்று இருக்காது. இந்த 3 விஷயங்கள் நம்ம அஜாக்கிரதையினால் இருக்கிறது. நம்ம கை கண்ட இடத்துல வச்சுட்டு குழந்தைகள்லாம் பார்த்தா எடுத்து வாயில் வச்சுருவாங்க, இல்லை மூக்கில் வச்சுருவாங்க. நம்மளுமே அது எப்படியாவது ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும், அவர்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதே மாதிரி ஒருத்தர் டக்குன்னு தும்மல் போடுவார், மாஸ்க் இருக்காது, நம்மக்கிட்ட அது பரவிடும். இப்போ டிபி இருக்கவங்களும் அந்த மாதிரி தான், பொது இடத்துல இரும்புவாங்க, கிருமிகள் தொற்று பரவும். ஸோ இது பரவாமல் தொற்று அதிகமாக நம்ம பாதிக்காமல் இருக்கணும்னா இந்த 3 விஷயங்கள்: கையை ரெகுலராக கழுவணும், மாஸ்க் அணிஞ்சுக்கணும், பொது இடங்களில் நம்ம கூடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேங்க்யூ சந்திரசேகர். தேங்க்யூ.
நிகழ்ச்சியோட இறுதியில் சொல்ல விட்டது நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க டாக்டர். வணக்கம், யார் இங்கிருந்து? சென்னையில தான் குமார் பேசுறேன். குமார் டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் குமார் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். எனக்கு வந்து ஒரு 3-4 மாசமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வந்து ரொம்ப பெயினா இருக்கு சார். அது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீழே இங்கே நுரையீரல் நெஞ்சு பகுதியில் சொல்கிறீங்களா, எங்கே சொல்கிறீங்க? கீழே சார், வயிற்றுக்கு கீழே சைடில் வரும் பார்த்தீங்களா? வயிற்றுக்கு கீழே நீங்கள் இது குடல் சம்மந்தப்பட்ட டாக்டர் நம்ம பார்க்கணும். அதுக்கு வலி எந்த அளவுக்கு இருக்கு பார்த்துட்டேன் சார். எதுக்குமே வந்து ஒரு இதுவே கிடையாது சார். ஏகப்பட்ட டேப்லெட் சாப்பிட்டேன். நீங்கள் சிகரெட் பிடிப்பீங்களா? இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். சிகரெட் பிடிக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தீங்களா இது ரிலேட்டடா? ஸ்கேன் எடுக்கல, எழுதி கொடுத்தாங்க. அது ஏற்கனவே வந்து எண்டோஸ்கோப்ல எடுத்து பார்த்தேன். நீங்கள் ஸ்கேன் எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அறிவுரையாக இருக்கும். ஏன்னா உள்ள ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக நமக்கு அதிலிருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கேன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அட்வைஸ் பண்ணுவேன் நான். தேங்க்யூ சார். வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து? ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அந்த ரேடியோ வால்யூமை கம்மி பண்ண முடியுமா? ஊர்வாண்டியிலேருந்து மிஸ்டர் மணிமாசன் பேசுகிறேன் நான். ஹலோ வணக்கம் சார். ஆஸ்மா இருக்குமா? இந்த ஆஸ்மாவில் நிறைய பஃபுங்கள்லாம் வந்திருக்கு. நிறைய பஃபுங்க, இந்த ரோட்டா காப்பு, அந்த கேப்சூல்ஸ்லாம் வாயில் வச்சு உரியிறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எதனாலமா அது கண்ட்ரோல் பண்ண முடியாதா? இந்த பஃப்ன்றது நிறைய சிப்ரா கம்பெனியில் நிறைய கொடுத்துருக்காங்க டாக்டருங்க. சரி, இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் இதுக்கு முன்னால் கேட்டிங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சுகர் வந்திருக்கு அப்படின்னா நிறைய சுகர் மாத்திரையோ இன்சுலினோ அவங்க தொடர்ந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆஸ்மா பிரச்சனை வருது அப்படின்னும் போது வேறு எப்படி நம்ம சுகர் மாத்திரையை கொடுக்கணுமோ அந்த மாதிரி இந்த மூச்சு திணறல் ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் அந்த பஃப் மாதிரி விஷயங்களோ இல்லை இந்த ரோட்டா கேப்ஸ் மாதிரி விஷயங்களோ எதுவும் உங்கள் மருத்துவர்கள் பரிந்துரை பண்ணுறாங்களோ அதை எடுத்துக்கிறது தான் சிறந்ததாக இருக்கும். இல்லைன்னா அது உங்கள் நுரையீரலை ரொம்ப சுருக்கி மூச்சு திணறலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தவிர நம்ம வெறும் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க அது சரியாகும் அப்படின்னா அந்த நேரத்தில் சரியாகும். ஆனால் மறுபடியும் உங்களுக்கு அந்த அலர்ஜி ரிலேட்டட், இப்போ வந்து நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்கீங்கன்னா அந்த புகைப்படுறதோ இல்லை ஒரு தூசு அதிகமாக படுறதோ, இது ஒரு ஒவ்வாமை நோய். மறுபடியும் அது படும்போது மறுபடியும் உங்களுக்கு அந்த மூச்சு திணறல் வரணும். ஸோ அது மறுபடியும் வரக்கூடாதுன்னா அதெல்லாம் படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ நம்ம வந்து அது என்ன உங்களுக்கு ஒவ்வாமை ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா இது மறுபடியும் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ டாக்டர். டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. புகைப்பிடிப்பவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் டாக்டர்? புகைப்பிடிக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, இது வந்து நமக்கு தொந்தரவாது. ஏன்னா முதல்ல பிடிக்கும் போது அது ஒன்றும் பண்ணாது அப்படின்ற ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. பட் வருஷ கணக்கில் குடிக்கிறவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்குது அப்படின்னு தொடர் இருமல். எதுக்காக இரும்புறோன்னு தெரியாது. ஸோ நிறையா டாக்டரையும் போய் பார்த்துட்டே வருவாங்க. டாக்டர் மாத்திரை கொடுப்பாரு, ஆனால் அந்த இருமல் குறையாது. இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும், சளி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்மோக்கிங் வந்து நுரையீரல் திசுக்களை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது, அதை பாதிக்க ஆரம்பிச்சோம். திசுக்கள் பாதித்ததுனால அவங்களுக்கு இருமலும் அந்த சளியும். இப்போ இன்ஃபெக்ஷனால் வர சளின்னா டாக்டர் மருந்து கொடுத்துருப்பார், அது சரியாயிரும். ஆனால் இது வந்து நுரையீரல் ஸ்மோக்கிங், இந்த சிகரெட் புகையை ஏற்படுத்த பாதிப்புனால அது தொடர்ந்து அந்த இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர் இருமல், தொடர்ந்து இருக்கிற சளி, இது வந்து அது இந்த ஸ்மோக்கிங்னால் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்றது ஆரம்ப அறிகுறி. மூச்சு திணறலும் மறுபடியும் அதை ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர். நேயர்களே, நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண் 29860038 அல்லது 2952055554. முன்னாடி மறக்காமல் 044 சேர்த்துக்கோங்க. புகையிலை தொடர்பான பல விஷயங்கள் நிபுணர் டாக்டர், நுரையீரல் நிபுணர் டாக்டரான JK பாலாஜி அவர்கள் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர், புகைப்பிடிக்கிறதால நுரையீரல் பாதிக்கும்னு நமக்கு தெரியும். அதோடைய ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும் டாக்டர்? ஸ்டேஜஸ் இப்போது நீங்கள் எவ்வளோ டியூரேஷன் குடிக்கிறீங்க அப்படிங்கிற போது தான் அதனுடைய ஸ்டேஜ். 10 வருஷம் குடிக்கிறீங்க, 20 வருஷம் குடிச்சிருக்கேன், 30 வருஷம் குடிச்சிருக்கேன், 40 வருஷம். அதே மாதிரி அந்த சிவியரிட்டி ஸ்கோரிங். இப்போ அதனுடைய நான் சொன்னேன் இல்லையா, ஆஸ்மாவில் அந்த நுரையீரல் போகிற சுவாச
குழாய் வந்து அடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த சுவாச குழாய் எப்படி அடைக்குதோ அது மாதிரி சிகரெட்னால, இப்போ அது வந்து அலர்ஜினால் வருது, ஓமையினால் வருது, இந்த புகை வெளியிலேருந்து வர்றதுனால இப்போ இது நம்ம உள்ளே நம்மளே இழுக்கிறோம். ஸோ அது திசுக்களை டேமேஜ் பண்ணி அந்த சுவாச குழாயை சுருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜில் அந்த சிவியாரிட்டி வந்து 80% தான் இப்போ 80% ஃப்ரீயாக இருக்குது, பரவாயில்ல. இப்போ வந்து 60% தான் ஃப்ரீயாக இருக்குது, இப்போ 40% தான் ஃப்ரீயாக இருக்குது, இப்போ 20% தான் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த 40% வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிவியரான மூச்சு திணறல், நடந்தாலே பாத்ரூம் போனாலே மூச்சு வாங்குறது, சாப்பிட முடியாமல் மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே டாக்டர், முக்கியமான ஒரு கேள்வி, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த புகைப்பிடிப்புடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் டாக்டர்? ஸோ பெண்கள் இப்போது நிறைய இப்போ நம்மளே பார்க்குறோம், கொஞ்சம் அவங்களும் புகையிலை பிடிப்பது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பாதிப்பு எல்லாருக்குமே ஒரே அளவுக்கு தான் இருக்க போகுது, பாதிப்பு எல்லாருக்குமே ஒரே அளவு. இதில் பர்டிகுலராக பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்கள், அவங்க குழந்தை மகப்பேறு, இதில் வந்து பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்க மகப்பேறு பாதிக்கப்படும், குழந்தை உருவாகிறது, அந்த ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அதுலேயுமே அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஒருவேளை குழந்தை இருக்கும்போதே அதாவது வயிற்றில் கரு இருக்கும்போதே அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா அதனால இந்த வயிற்றில் இருக்க குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். குழந்தைகள் ஸ்மோக்கிங் அப்படின்றது குழந்தைகள்னால் பள்ளி செல்லும் சிறுவர்கள் அவங்க வந்து தனியாக, குழந்தைகள் யாரும் பெருசாக புகைப்பிடிக்கிறது இல்லை. பட் பெரியவங்கள்ட்ட அவங்கள்ட்ட அந்த பாசிவ் ஸ்மோக்கிங் சொன்னேன், அதனால அவங்களுக்கு இந்த இப்போ சொன்னேன் இல்லையா அந்த அலர்ஜி, ஆஸ்மா ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இந்த சின்ன வயசுலேயே அவங்க இந்த எக்ஸ்போஷர் அதிகமாகிறதுனால அவங்களுக்கு இந்த அலர்ஜி ப்ராப்ளமோ ஆஸ்மா ப்ராப்ளமோ இல்லை இந்த கேன்சர், யங் ஏஜில் வர கேன்சர்ஸோ அவங்களுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகே டாக்டர், சிகரெட் நமக்கு தெரியும், இதை தாண்டி ஹுக்கா, இன்னும் பல வகையான புகையிலை பொருட்கள்லாம் இருக்குது. இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இல்லை இது பாதுகாப்பானதா? பாதுகாப்புன்னு கண்டிப்பாக ஒரு கேள்விக்கு அங்கே இடமே இல்லை. இது எல்லாமே கண்டிப்பாக பாதிப்பு. ஹுக்கா போன்ற விஷயங்கள், எகெயின் நுரையீரல் கேன்சர், த்ரோட் கேன்சர், நாக்கு டங் கேன்சர்ஸ், இந்த மாதிரி கேன்சர், லங் கேன்சர், எல்லா கேன்சரும் அதுவும் இந்த மாதிரி சிஓபிடி பாதிப்புகளை ஏற்படுத்தும், நரம்பு மண்டலத்தை ஏற்படுத்தும், ஹார்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அந்த புகையிலை சம்மந்தப்பட்டது எல்லாமே அந்த பேஸ் பார்த்திங்கன்னா அந்த நிக்கோட்டின் அடிக்ஷன் கொண்டு வரதுலேருந்து அது உள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். எந்த புகையிலையுமே உடம்புக்கு நல்லது அப்படின்ற புகையிலை இல்லை. ஓகே டாக்டர், வணக்கம். யார் எங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, என் பேர் ஹேம்லதா, சென்னையில இருந்து பேசுறேன். ஹேம்லதா டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. டாக்டர் வணக்கம்மா, சொல்லுங்க. ஆக்சுவலா இன்னும் என் பையனுக்கு வந்து இப்ப 3.5 வயசு ஆகுது. போன வருஷம் வந்து அக்டோபர் மாசம் அவனுக்கு RSI வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆனான். அது வந்து ஃபீவரும் அதிகமா வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப டிராப் ஆயிடுச்சு. சொல்லுங்கம்மா. ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 5 days அட்மிட் பண்ணிருந்தோம். அதுல இருந்து இப்ப வரைக்குமே அவங்க என்ன பிசியோதெரபி ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஏன்னா அதுல இருந்து இப்ப வரைக்குமே நாங்க வந்து தொடர்ந்து 6 எக்ஸ்ரே எடுத்துட்டோம். அது எதுக்குன்னா வந்து செஸ்ட்ல வந்து ரைட் மிடில் லோப்ல வந்து ஒரு சின்ன இது மாதிரி தெரியுது, ரைட் சைட்ல அடப்பு மாதிரி தெரியுது. அது எக்ஸ்ரேஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அது அதே மாதிரி பிசியோதெரபி பண்ணதுக்கு அப்புறமாவுமே அவனுக்கு வந்து அது அப்படியேதான் கொஞ்சம் தான் லைட்டா குறைஞ்சதுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த மே மந்த் தான் பிராங்கோஸ்கோபி பண்ணாங்க. அதுதான் கேட்கலான் இருந்தேன். இல்ல அதுதான் கேட்கலாம். பார்ட்டிகல் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட் பண்ணிட்டீங்களா? பிராங்கோஸ்கோபி பண்ணி அதுல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? பிராங்கோஸ்கோபில ஃபாரின் பார்ட்டிகல்லாம் எதுவும் இல்லை. பட் லைட்டா அந்த மூச்சு குழாய் வந்து லைட்டா சுருங்கி இருக்குது, அவ்வளவுதான் சொன்னாங்க டாக்டர். வந்துட்டு சைல்ட் டெஸ்ட் ஹாஸ்பிட்டல் முருங்காம்பாக்கம்ல தான் அங்க பார்த்தோம். ஓகே. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ் மட்டுமே சரி பண்ணுமான்னு சொல்லி அந்த இல்லைம்மா, ஒரு சில நேரத்தில் இது ஒரு பர்டிகுலர் இது அட்ரீசியான்னு சொல்லுவோம். இப்போ எப்படி ஒரு 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 விரல், இப்போ நம்ம 10 விரல் எல்லாமே நல்லாயிருக்கும், ஒரு விரல் மட்டும் கொஞ்சம் அந்த சுண்டி போயிருக்கும், இல்லை ஒரு விரல் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி அந்த பிராங்கஸில் நிறைய இருக்கும். சின்ன பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு ஒரு க்ரோத் இல்லாமல் இருக்கிற மாதிரி விஷயங்கள் கூட இருக்கலாம் குழந்தைகளில். அது பார்த்திங்கன்னா அது எப்பயுமே நேரோவாக தான் இருக்கும்.
ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய பாதிப்பு கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் தான் நேரோயிங் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதனால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. நீங்கள் இப்போ பண்ணுற ஃபிசியோதெரப்பி இவ்வளோ நாள் தொடர்ந்து பண்ணலாம். பண்ணுறதோடு சேர்ந்து குழந்தைக்கு நல்லா விளையாட வைங்க. நல்ல நேச்சுரல் எக்ஸசைசஸ். இப்போ விளையாட்டெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல், ஒரு ஃபுட்பால் விளையாடுறதோ இல்லை பேட்மிண்டன் விளையாடுறதோ அதெல்லாம் நேச்சுரலாகவே அவங்க லங் ஃபிட்னஸாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் போடுங்க. தேவையான தடுப்பூசிகள், இந்த இப்போ குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள்லாம் எல்லாம் கரெக்டாக ஷெடியூல் படி போட்டுட்டிங்களான்னு பார்த்துக்கங்க. அதே மாதிரி இந்த இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ், கை கழுவுறது, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தொடர்ந்து இதில் பேசிகிட்டு இருக்கும்போது, எஃப்எம்மில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தேன், குழந்தைகளுக்கு கை கழுவ வேண்டியது ரொம்ப அவசியம். தேவையான இடத்துக்கு மாஸ்க் போட்டுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ பிராங்கோஸ்கோப்பி பண்ணிட்டாங்க, எக்ஸ்ரேயில் அப்படி தான் இருக்குது அப்படின்னும் போது, பிராங்கோஸ்கோப்பியில் ஒன்றும் பெருசாக பயப்படுற மாதிரி இல்லை அப்படின்னும் போது நீங்களும் அதை பற்றி பயப்பட வேண்டாம். நல்ல சத்தான ஆகாரம், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் குழந்தைய ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். தேங்க்யூம்மா. ஓகே டாக்டர், இந்த ஸ்மோக்கிங் ரிலீவ்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணால் ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா டாக்டர்? ஸ்மோக் பண்ணால் ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். ஸ்ட்ரெஸ்ஸு பர்மனெண்ட்டாக போயிடுமா அப்படின்னு கேளுங்க. உங்கள்ட்ட ஸ்மோக் பண்ணி இப்போ எந்த ஸ்ட்ரெஸ் இருக்கோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு சிகரெட்னால கம்ப்ளீட்டாக இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இந்த சிகரெட் பிடிச்சா அந்த பிரச்சனை போயிடுமா? இல்லை, பிரச்சனை அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ அந்த பிரச்சனை அப்படியே இருந்ததுன்னா அடுத்த சிகரெட். ஓகே. அப்போ அடுத்த பிரச்சனை அப்படியே இருந்ததுன்னா அடுத்த சிகரெட். ஸோ போகிறது பிரச்சனை கிடையாது இல்லையா? இப்படி ஸ்ட்ரெஸ்ஸு போகும். ஓகே ஓகே. ஸோ ஒரு நம்ம வச்சுக்கலாமா? மெத்துன்னு இல்லை, யாராவது நம்மளை வந்து குத்த வராங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு முகத்தை மறைச்சிக்கிற மாதிரி இல்லை கண்ணை மூடிக்கிற மாதிரி. ஓகே ஓகே. ஸோ கண்ணை மூடிட்டிங்கன்னா அவங்களுக்கு குத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆனால் டெம்பரரியாக கண்ணை மூடிட்டா உங்களுக்கு பயம் போயிடும். ஏன்னா அவர் குத்த வர்றது உங்களுக்கு கண்ணு தெரியல, அதனால் உங்களுக்கு பயம் போயிடும். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது, அவர் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து ஈஸியாக குத்திட்டு போயிடுவார். அதனால் அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி காமிக்கும். ஆனால் அது உண்மை இல்லை, இன்னும் அது ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்மோக்கிங் ஹேபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே ஓகே டாக்டர். நேர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. கோயம்புத்தூர்லேருந்து பிரபு பேசுகிறேன் மேடம். பிரபு, கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? ஓகே மேடம். கோயம்புத்தூர்லேருந்து பிரபு பேசுகிறேன் மேடம். கேட்குதுங்களா? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார். பிரபு சார் சொல்லுங்க. வணக்கம் சார். சார், என்னோட பையனுக்கு பார்த்தோம்னா சின்ன ஒரு 2 வயசு இருக்கும்போது அவருக்கு வந்து வீசிங் இருந்துச்சு. அதுக்கு வந்து பஃப் வைக்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்க, வச்சுட்டு இருந்தோம். டெய்லி 1 நேரம் 2 நேரம் அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸா அதை விட்டுட்டோம். இப்போ நைட்டு சில சமயம் வந்து இருமல் வருது அவருக்கு. தொண்டையில வந்து இருக்குது ஒரு 3 o'clock 4 o'clock வந்து அவருக்கு இருமல் வருது. இது பஃபுங்க வந்து கண்டினியூ பண்ணுமா இல்லை வந்து தேவையில்லைங்களா டாக்டர்? சரி, இது பஃப்பு வந்து எதுக்காக ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா சில நேரத்தில் ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன் இல்லை ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக ஒரு புகைப்பட்டு அந்த நிமிடத்துக்கு மட்டும் வர்றது, அது அதோட சரியாயிடும். பட் இப்போ வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு இப்போ இருக்கிற அந்த பொல்யூஷன், நம்ம ஃபுட்டு அடல்ட்ரேஷன், இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஏசி யூஸ் பண்ணுறது, நேச்சுரல் காற்று இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு இன்க்ரீஸ்டு அந்த ஒவ்வாமை நோய், இந்த அலர்ஜிஸை கொடுக்குது. அப்படி அந்த அலர்ஜி குழந்தைகள் டெவலப் பண்ணிங்கன்னா இந்த பஃப் எப்பப்போல்லாம் அந்த அலர்ஜி வருதோ அப்பப்போல்லாம் நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் கொடுக்க வேண்டியது தான் இருக்கும். இது வளரும் பட்சத்தில் அந்த இம்யூனிட்டி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கொஞ்சம் கிடைக்க இது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மருத்துவர், குழந்தை மருத்துவர், நுரையீரல் சிகிச்சை மருத்துவரை அணுகி இது எந்த டைப்பில் இருக்குதுன்னு தெரிஞ்சு அது பஃப் எடுக்கிறது தேவையா இல்லையான்னு நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். இந்த குழந்தைகளுக்கு இந்த ஃப்ளூ வேக்சின் போடலாமா சார்? அந்த நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஒரு இருக்கிற இந்த ஃப்ளூ வேக்சின் போட்டால் நல்லதுங்களா? இது இயர் பை இயர் நீங்கள் அது வந்து நம்ம இப்போது குழந்தைகளுக்கு என்னும் போது நம்ம பீடியாட்ரிக் இம்யூனைசேஷன் ஷெடியூல் இருக்குது. அந்த குழந்தைகள் தடுப்பூசி இருக்குது இல்லையா? ஆமாங்க சார். அது நீங்கள் ப்ராப்பராக போட்டுட்டு வந்தீங்களாவே போதும் சார். ஓகே ஓகே. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர். இப்போ நம்ம ஒரு தியேட்டர் போகிறோம் அப்படின்னா அங்கேயே விழிப்புணர்வுக்காக புகையிலை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இயக்குனர்கள் வந்து எங்கள் படத்தில் அப்படி ஒரு சீனே நாங்கள் வைக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் இதை தாண்டி பள்ளி கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் டாக்டர்? புகையிலை விழிப்புணர்வு அந்த டப்பாவிலே இருக்குது.
ஆக்சுவலாக கவர்மெண்ட் டப்பாவை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அது ஒரு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. பட் ஸ்டில் அதனுடைய எக்கனாமிக் பர்டன் அது ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு உண்டு பண்ணுது. சரி, செலவு உண்டு பண்ணாலும் பரவாயில்ல, அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு என்னென்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நர்வஸ் பிரேக் டவுன் வர்றதுக்கெல்லாம் ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டிலாம் என்ன நான் சொன்னேன் டெம்பரவரியாக ரிமூவ் பண்ணுது. மறுபடியும் அது டெவலப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ நர்வஸ் பிரேக் டவுன், ஆன்சைட்டி, ரெஸ்ட்லெஸ்னஸ், ஸ்லீப்லெஸ்னஸ், தூக்கம் வராமல் போகிறது, பயப்படுறது, கை கால் உதறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த யங்ஸ்டர்ஸ், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ வர்றதுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது. ஸோ நாள்பட்டு போகும்போது இதயம் பலவீனம் ஆகிறது, நரம்பு மண்டலம் பலவீனம் வருது. அவங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறாங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸை சரியாக பண்ண முடியாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வரும். ஸோ ஒரு கிரிக்கெட்டர் இருக்கார், ஒரு ஃபுட்பால் இருக்கார், ஒரு ஸ்மோக் பிடிக்கிறார், முடிச்சிட்டேன்னா அது அவருடைய குறிக்கோளை வந்து அச்சீவ் பண்ண விடாமல் தடுக்கும். ஒரு மாணவர் இருக்கார், படிக்க விடாமல் அது தடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, இது உன்னுடைய எல்லா விதத்துலேயும் பாதிக்கும் அப்படிங்கிற விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். ஓகே. எனக்கு தெரிஞ்சு இது அவங்களுடைய பாட புத்தகத்திலேயே ஒரு இதுவாக வர்றது நல்லது தானே. அதை பற்றி அவங்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ஓகே. ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமிலியில் புகைப்பிடிக்கிறாங்கன்னா அது கூட இருக்கிற மற்றவங்களை எப்படி பாதிக்கும் டாக்டர்? இல்லை, அதுதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஃபேமிலியில் புகைப்பிடிக்கிறவங்க அது பாசிவ் ஸ்மோக்கிங் தான். அது ஸோ இவருக்கு என்ன பாதிப்பு வருமோ இது வந்து அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அப்பா வாங்கின கடனில் பாதி பிள்ளைக்கும் அப்படிங்கிற மாதிரி அது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே. ஸோ அவரை மட்டும் பாதிக்கலை, இது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் பாதிக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வருமோ அதே அளவுக்கு பிரச்சனை அவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிஓபிடி, பிராங்கைட்டிஸ், அலர்ஜி, எம்ஃபசிமா இல்லை கேன்சர் போன்ற விஷயங்கள் இளம் வயதிலேயே வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே. டாக்டர், இப்போ ஒருத்தர் புகைப்பிடிக்கிறாங்க, நம்மக்கிட்ட ஆல்ரெடி நேர்கள்லாம் பேசியிருப்பாங்க, திடீர்னு அதை நிறுத்தும் போது அதுக்கு பாதிப்பு ஏற்படுமா டாக்டர்? ஆமாம், தொடர்ந்து குடிக்கிறாங்க, பல வருஷங்களாக குடிச்சிருக்காங்க, ஹெவி ஸ்மோக்கர்ஸில் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 3 பேக்கெட் 4 பேக்கெட் 30 சிகரெட் 40 சிகரெட் குடிக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க இதை சடனாக நிறுத்தும் போது இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஆன்சைட்டி, ரெஸ்ட்லெஸ்னஸ், ஏன்னா அதுலேயே அந்த டோபமைன் செக்ரீஷன்லேயே இருந்துட்டாங்க இல்லை, அந்த உள்ள கெமிக்கல்ஸ் அந்த செக்ரீஷன்லேயே இது மறுபடியும் தூண்டும், அந்த ஸ்டிமுலேஷன் அந்த செக்ரீஷன்லேயே இருந்துட்டாங்க. டக்குன்னு அந்த எலிவேஷன் போகும்போதும் அந்த உள்ளே இருக்க கெமிக்கல்ஸ் குறையும் போதும் அவங்களுக்கு இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ், பய உணர்வு, கை கால் உதறது, ட்ரெமஸ் வர்றது, தூக்கம் இல்லாமல் போகிறது, மலச்சிக்கல் வர்றது, இதய படபடப்பு வர்றது, இதெல்லாம் வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து நிறைய வருஷங்கள் குடிச்சிருக்கவங்க பெட்டர் டாக்டர்னுடைய அட்வைஸை வாங்கிக்கிட்டு குவிட்டிங் ஆஃப் ஸ்மோக்ஸ், புகையிலை நிறுத்துறது, ஸ்மோக்கிங் நிறுத்துறது நல்லதாக இருக்கும். ஓகே. இந்த குவிட்டிங் ஆஃப் ஸ்மோக்கிங் பற்றி பேசும்போது இதை நிறுத்துறதுக்கு முதல் படி என்ன டாக்டர்? நிறைய பேர் அதை யோசிச்சே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதை நிறுத்துறதுக்கு முதல் படி, இதை செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா எதை சொல்வீங்க? நிறுத்துறதுக்கு முதல் படி முதல்ல அவங்க மனசில் நினைக்கணும், நாம் விட்டுறணும் அப்படின்னு முதல்ல அந்த மனசில் அதை கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டேட்டுன்னா 3 மாதம் கழிச்சு 1 மாதம் கழிச்சு நாளையிலேருந்து நான் குடிக்க மாட்டேன், நான் புகையிலேன்னு நிறுத்த போகிறேன், அதை மனசோட வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை அசஸ் பண்ணுறதுக்கு உங்கள் சுற்றி இருக்கவங்கள்ட்டலாம் நாளையிலேருந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போது வந்து அவங்க பார்ப்பாங்கன்ற பயத்திலேயே அவங்க வந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க நம்ம குடிச்சோன்னா அவங்க திட்டுவாங்க, அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். ஸோ முதல்ல நீங்கள் நினச்சிக்கோங்க, அது ஒரு பர்டிகுலர் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அதில் வந்து உங்களை ரொம்ப ஒரு செயலில் வந்து கிண்டல் பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் பர்டிகுலராக சொன்னீங்கன்னா நீங்கள் சிகரெட் மறுபடியும் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை துன்புறுத்துவாங்க. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்களுக்கு பயந்துகிட்டே நீங்கள் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் இதனுடைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்குது, இதயத்தை பாதிக்குது, நம்ம குடும்பத்தை பாதிக்குது, நம்மளுடைய வருமானத்தை பாதிக்குது. இதையெல்லாம் உங்கள் மைண்டில் கொண்டு போனீங்க அப்படிங்கன்னா அது நிறுத்துறதுக்கு ரொம்ப சிறந்த வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே டாக்டர், இப்போ அவங்க நிறுத்திட்டாங்க, முழுமையாக அவங்க வந்து சிகரெட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உடல் ரீதியான மாற்றங்கள் எப்படி இருக்கும் டாக்டர்? கொஞ்சமாக எல்லாத்துலேயுமே மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஹார்ட் ரேட், இதய துடிப்பு, பிபி,
சுவாசம், நரம்பு மண்டலம், தசைகள், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த இருதய சம்மந்தப்பட்டது சரியாக ஆரம்பிக்கும், இந்த பிபி சம்மந்தப்பட்டதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும், உடலில் ஒரு உற்சாகம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நரம்பு மண்டலம், அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல், அந்த ட்ரெமர்ஸ் இல்லாமல், ஆன்சைட்டி இல்லாமல் மைண்டு ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆகிறத அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடியும். ஓகே, ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி டாக்டர். ஸ்மோக்கிங் ஆர் ஆல்கஹால், எது ஆபத்து டாக்டர்? ரெண்டுமே ஆபத்து தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஓகே, ஆனால் கரெக்டாக எதுவுமே வந்து அளவுக்கு அதிகமாக போனால் அமிர்தமும் நஞ்சு. எதுவுமே உங்களை அடிக்ட் பண்ணக்கூடாது. ஸ்மோக்கிங் அடிக்ஷன் இஸ் ராங், ஆல்கஹால் அடிக்ஷன் இஸ் ராங். ஸோ ரெண்டுத்தில் எது அதிக பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனடி பாதிப்பை ஏற்படுத்துறது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை. ஓகே ஓகே, ஒரு நபர் மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் டாக்டர்? இப்போ எத்தனை வருஷம் குடிச்சிருக்காங்க, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப வருஷம் அவங்க குடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுகணும். இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா நான் சொன்ன மாதிரி விஷயங்களை அவங்களே முயற்சி பண்ணி ஒரு 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 டேட்டை செலக்ட் பண்ணி நம்ம சுற்றி இருக்கவங்கள்ட்டலாம் சொல்லி மனசை உறுதியாக வச்சுக்கிட்டு அதனால் வர விளைவுகளை உணர்ந்து அதை நிறுத்த ஆரம்பிக்கணும். ஓகே, இந்த நிக்கோட்டின் கம் அல்லது பேச்சஸ் இது உண்மையிலேயே உதவுமா? ஆமாம், நான் சொன்ன மாதிரி 30 வருஷம் 40 வருஷம் ஒரு நாளைக்கு 10 பேக்கெட் குடிக்கிறவங்க சடனாக நிறுத்த முடியாது அப்படின்னு நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு லோ டோஸில் அந்த நிக்கோட்டினை கொடுக்கறது தான் இந்த நிக்கோட்டின் பேச்சஸ்னுடைய வேலை. ஸோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு நிறுத்துறதுக்கு உதவும். இல்லைன்னா அதை மறுபடியும் அவங்க தேடி போவாங்க. அப்படி தேடி போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இதை குறைக்கிறதுக்கு இது உதவும். ஓகே, நோ டொபாக்கோ டே, இதை வந்து ஒவ்வொருத்தரும் முக்கியமாக எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இது வந்து நம்மளோட நிற்கிற விஷயம் இல்லை. ஒரு சிகரெட் பிடிக்கிறதுனால பாதிப்பு உங்களுக்கு மட்டும் அப்படின்றது மட்டும் பேசுறதில்ல, உங்கள் குடும்பத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு, இந்த நாட்டுக்கு, எல்லாத்துக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம இந்த நோ டொபாக்கோ ஸ்மோக் டேயில் உணரணும். ஓகே, நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களும் தனி விதமான அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். இன்றைக்கி இந்த புகைப்பிடிப்பவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்? இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. அதை உணர்ந்து செயல்படுங்க. பொது இடங்களில் தயவுசெய்து சிகரெட் பிடிக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களுடைய கேள்விகளுக்கு நிதானமாக பதில் சொன்னீங்க. அண்ட் நிச்சயமாக இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய பல நபர்கள் உண்மையாக இதை செயல்படுத்தினா நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கலாம் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.